ஆக்ஸ்கோட் கேரளா வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாள் எங்கடா போகலான்ட்டு பிளான் பண்ணால் எங்கேன்னே தெரில. சரி நம்ம மெட்டுக்குடி வியூ பாயிண்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு பைக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஆஃப் ரோட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மலை ஏற்ற விட்டாங்க. சரி அந்த கல் மேலே ஏற்றி முடிச்சுட்டு கேட்குறேன் எங்கேயா அந்த வியூ பாயிண்ட் கேட்டால் அதுதான் வியூ பாயிண்ட் அப்படின்றாங்க. அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. இந்த இடம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல அழகாக ஒரு ஹெட்செட்டை மாட்டின்னு யுவன் சாங்கை நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விட்டே நம்ம போகிறதுக்கு மனசே இருக்காது. இன்னும் நீங்கள் நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ணலன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிக்கிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஹாய், இன்றைக்கி நம்ம கேரளா ட்ரிப்பில் இன்றைக்கி 2வது நாள். நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. பசங்கள்லாம் குளிக்க போயிருக்காங்க. வந்ததும் அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளானுமே இல்லை. இதுக்கு மேலே தான் பிளான் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அங்கே எத்தனை பைக்கை நிப்பாட்டிட்டு வீடியோஸ்லாம் எடுக்கிற மாதிரி. அதனால் அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு நெக்ஸ்ட்டு எதனா ஃபால்ஸ் எதனா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது. ஐஸ்காட் நம்ம இப்போ ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறதுன்னு பார்த்தோன்னா மெட்டுக்குழி வியூ பாயிண்ட் தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே மணி 11:45 ஆகிடுச்சு. நம்ம ஒரு 8-8:30 கிளம்பிடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். எப்போவும் ட்ரிப்பில் சொதப்புற மாதிரி இந்த வாட்டி இருந்தால் அதே தான். அது சொல்லவே தான் நான் என்ன இந்த சீக்கிரமாக எழுந்துக்கிறத பெரிய டாஸ்க்காக இருக்குது. அது சுத்தமாக முடியவே மாட்டேங்குது. சீக்கிரமாக எழுந்துட்டாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படியோ ஒரு 7-7:30 எழுந்துட்டாலும் அது கிளம்புறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மணி 11. என்னாச்சு நம்ம தலைமை அங்கேயே நின்றுட்டாப்புல, என்னன்னு தெரியலையே. கேப் எது என்னாச்சு தலைவா? என்னது பூச்சி போயிடுச்சா? ஆரம்பமே அசத்தெல்லாம் இருக்குது. ஹெல்மெட் உள்ளே பூச்சி போயிடுச்சா? ஹெல்மெட் போடுறதே பூச்சி டஸ்ட் எதை உள்ளே போகாமல் இருக்கதா? அதுக்கு தான் வயசு அதை எப்பயுமே நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். ஓப்பனில் வச்சா அதே மாதிரி தான் நம்மளுக்கு இதே இஷ்யூ தான். பூச்சி எல்லாமே உள்ள போய்ட்டு அதுவும் வயசில் ஓப்பனில் இருக்கும்போது பூச்சி உள்ள போயிடுச்சுன்னா வெளியே வரத்துக்கு வழியே இருக்காது. நம்ம அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டாகவே இருக்கும். அந்த ஹெல்மெட் எடுத்து அந்த பூச்சி எடுத்துக்கப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கே ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இருக்க இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வாகமான் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ். ஆனால் நம்ம இன்றைக்கி வாகமான் போகல. இப்போ மெட்டுக்குழி வியூ பாயிண்ட் தான் போதும். நாளைக்கு தான் வாகமான் போகலாம் அப்படின்ட்டு. இங்கேருந்து நம்மளுக்கு மெயின் ரோடே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஸ்காட், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. நம்ம இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. டைம் பார்த்தீங்கன்னா மணி 12 கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே ஒரே வழியாக லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இப்போ ஏதோ ஒரு கடையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறது கிளம்ப வேண்டியதான். செம்மையாக பசிக்குது. நம்ம ட்ரிப்பில் நம்ம 3 வேளை சாப்பிட்டதாலாம் சரித்திரமே கிடையாது. ஒரு வேளை இல்லை 2 வேளை. ஒன்று காலையில் சாப்பிட்டா மதியம் சாப்பிட முடியாது. சாப்பிடக்கூடாதுன்ட்டு இல்லை, அங்கே சாப்பிட எங்களுக்கு டைம் இருக்காது. அப்படியே போயிட்டே இருப்போம். ஆனால் அப்போ பசிக்கவும் பசிக்காது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி இடத்த வந்து பார்க்கும்போது அந்த பசியெல்லாம் கொஞ்சம் கூட அவ்வளோ இருக்காது. ஆனால் நைட்டு கம்பல்சரி சாப்பிட்டு தான் தூங்குவோம். நம்ம பைக்கில் பொறுத்து அதிகமாக காட்ட வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. நம்ம பைக்கில் பொறுத்து கம்மி பண்ணிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்ப்போம். இந்த இடத்துல ட்ராவல் பண்ண சொல்ல எதுவும் பேசவே தோணலை. அவ்வளோ அழகாக இருக்குது. பைக் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலேட்டர் கம்மியாகி ஸ்லோவாக அப்படியா பேச பேச்சே வரல. அழகை ரசிக்க தான் தோணுது.
ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு கொட்டா மாதிரி இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேதாரண்யம். ஆமாம், இதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கா. சரி, ஆனால் இதுக்கு மேலே ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு நல்லா இருக்காது. ஆனால் ஜாலியாக இருக்க இந்த மாதிரி இடத்துல வண்டி ஓட்டவே. இதே மாதிரி தான் பைக் ஆடி டக்கு 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 டக்குன்னு. இங்கேருந்து எப்படியும் நம்மளுக்கு அந்த வியூ பாயிண்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். ஆனால் 2-3 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யாருமே காணும். யாருன்னா இருக்கீங்களா? எங்கடா போனீங்க? வந்துட்டான். சரி, நம்ம கிளம்போம். நல்லா இருக்கு ஆனால் இந்த ரோட்டில் போகவே. மேப்பு ஆனால் அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. மேப்பு இதோட வழி காட்டலை. நம்ம ஆனால் இங்கே ஜீப்பு போன வழிலாம் இருக்குது. ஜீப்லாம் போகணும்னு நினைக்கிறேன் இந்த வழியில். பைக் அதிகமாக போன மாதிரி இருக்குது. அதை வச்சு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். எப்படிக்கா போயிருக்கு? இந்த பக்கம் போயிருக்கு. எப்படிக்கா போகும்? ஆனால் இங்கே தனியாக வந்தால் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும் போல. ஆனால் போயிருக்கோம் நம்ம இது மாதிரி இடத்துக்கு தனியாலாம் வந்திருக்கு. வீடுலாம் இருக்கா? குட்டி இருக்கு. ஆனால் இங்கே அதிகமாக வீடு இந்த மாதிரி இடத்துல தனியாக இருக்க மாதிரி தான். அவங்களாம் எப்படி தான் இருக்காங்கன்னே தெரியல. பயமே இல்லாமல். நமக்கு கூட்டத்தில் இருக்கும் போதே நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஆனால் அது ஒன்று தான். தனியாக இருந்தால் கூட தான். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வச்சு செய்கிறாங்க. நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் நம்மளை நல்லா செய்கிறாங்க. நல்ல வேலை இப்போ மழை இல்லை. மழை பெஞ்சிச்சுன்னா இந்த ரோட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது காலையில் லைட்டாக மழை பெஞ்சிருக்கு போல. இங்கே ஐயோ, எந்த வழின்னு தெரியலையே. இப்படியா? என்ன 2 பைக்கு ஏதோ தேடி எடுத்துட்டு வச்ச மாதிரி இருக்கு. எப்படி பார்த்து இந்த பக்கம் போக தோணுது. இந்த பக்கம் தான் வண்டி அதிகமாக போன மாதிரி இருக்கு. லெஃப்ட் சைடில் இவனுங்களையும் காணும். எப்படி போகலாம்? டேய் சீக்கிரம் வாங்கடா. எப்படி தலைவா போகலாம்? எப்படி போகலாம்? எப்படி போகலாம்? இப்படியா போவான்? ரூட்டு வேறு அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்படியே லெஃப்ட்டு, டேர்ன் லெஃப்ட். வீட்டாடலாம் ஒரு சின்ன பள்ளத்தில் ஒன்றாவே அப்படியே மனசு பதறம். இங்கே பார்த்தா அப்படி ஓட்டின்னு போதும். நம்ம லாஸ்ட்டாக இங்கே வந்துட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜீப்லாம் போகாது. ஒன்லி பைக் மட்டும் தான். அதுவும் பைக்கே ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டா போகிற மாதிரி இருக்கும். இப்படி போனால் மாட்டிப்போமோ? எப்படி போனால் இடிப்போம். பேக்கில் போய்ட்டு இப்படி போயிடுவோம் ரைட் சைடில். என்ன தெரியா? எப்படிக்கா? அப்படியாவா? இப்படில போனால் மாட்டிக்காதே. சரி போவோம்.
பைக் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? மலைக்கும் போகணும். பைக் ஒரு இடத்துல சூப்பராக பார்க் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம், கேரளாவில் இருக்கிற பெரிய டேம் பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம். ஹாய் ஸ்காட், நம்ம இந்த மெட்டுக்குவி பாயிண்ட்டை பார்த்து முடிச்சாச்சு. இங்கேருந்து கிளம்ப போதும். முக்கியமாக இங்கே வரவங்க யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தமாக இங்கே கிடையே கிடையாது. 5 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் கிடைக்குன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஸ்காட், பி சேஃப்.